வார பலம் பலம் வரும் உலகம். சொந்த காலில் நின்று சுயதொழிலில் ஈடுபட்டு வெற்றி பெற்றுள்ள காத்தான்குடி டீன் வீதியில் வசித்து வரும் விதவை பெண்ணான முகமது பாயிஸ் செயினம்மா என்ற விதவை பெண்ணின் கதையே இது. கணவன் இறந்து 10 வருடங்களாகியும் யாரின் உதவியும் இல்லாமல் தனி ஆளாக இருந்து சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் காப்பாற்றி ஒருவரை உயர்தரத்திலும் மற்றவரை சாதாரண தரத்திலும் கல்வி கற்பித்து மேலும் சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருபவர் தான் முகமது பாயிஸ் செயினம்மா என்கின்ற விதவை பெண். இன்றைய நாட்களில் கணவன் இறந்துவிட்டால் மற்றவர்களின் உதவியை நாடி வருகின்ற ஓடுகின்ற பலரிடம் கை நீட்டுகின்ற பெண்களுக்கு மத்தியில் ஒரு விதவை பெண்ணாக தனி ஆளாக நின்று தானும் உழைத்து மேலும் பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகின்ற ஒரு விதவை பெண்ணின் கதைதான் இது. 10 வருடங்களுக்கு முன் தனது கணவன் இறந்துவிட்ட நிலையிலும் யாரிடமும் கையேந்தாமல் எவ்விதமான உதவிகளும் இன்றி முறுக்கு தயாரித்து அவற்றை கடைகளுக்கு விற்பனை செய்து கடைகளில் வியாபாரம் இல்லாத நேரங்களில் தானே பொது இடங்களுக்கு எடுத்துச் சென்று அவற்றை வியாபாரம் செய்து 2 பிள்ளைகளையும் நல்ல கல்வியாளர்களாக மாற்றுவதற்காகவும் ஏனையவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கி வருகின்ற செய்யம்மா அந்த 10 வருடங்களில் குறித்த தொழிலை செய்து வருகிறார். மேலும் இத்தொழிலை விரிவு செய்து மேம்படுத்துவதற்காக தன்னிடம் முதலீடு இல்லை என வருத்தத்தோடு தெரிவிக்கின்ற அந்த பெண்ணின் சோக கதைதான் இது. குறித்த பெண்ணுக்கு உதவ விரும்புபவர்கள் இந்த புனித நாட்களில் தாராளமாக உதவிகளை மேற்கொள்ளலாம். அது அவருடைய குழந்தைகளின் படிப்புக்காகவும் அவருடைய ஜீவனோபாயத்துக்காகவும் பெரும் உதவும் என்பது எமது பார்வை. இது பாரவலம் செய்திகள். பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழித்து விடுங்கள். இன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த தினத்திலே நாங்கள் ஒரு வித்தியாசமான தொழில் செய்கின்ற அல்லது குடும்பத்தை தானே சுமந்து பாதுகாக்கின்ற பெண்களை இனங்கண்டு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக இவ்வாறான சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நீங்கள் ஒரு கணவனை இழந்த ஒரு விதவையாக இருக்கிறீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் நீங்களாக சுயதொழிலிலே ஈடுபட்டு அவற்றை தானும் தன்னுடைய பிள்ளைகளை பராமரித்து அவர்களுக்கு கல்வி புகட்டி அதே நேரம் இன்னும் பலருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு தொழிலை செய்து வருகிறது. இது தொடர்பாக நீங்கள் சொல்லுங்கள். எனது கணவர் மொத்தம் 10 வருடங்கள் ஆகுது. நான் அதுக்கு பிறகு இந்த தொழிலை செஞ்சேன். இந்த பிள்ளைகளை படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, மருத்துவ செலவு எல்லாத்தையும் கொண்டு செல்கிறேன். எனக்கு வெளி உதவி யாரும் இல்லை. தானாகத்தான் ஆட்டோவில் போய் சாமான்கள் எடுத்து கொண்டது வாரது. எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியும் கொடுத்து கொண்டு தான் வாரேன். பிள்ளைகள 7 வரைக்கும் படிக்க வச்சிருக்கு. மூத்த மகளை, 2வது மகள் ஓயல் படிக்கிறா. இன்னும் 3 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கும் என்னால் இந்த கொஞ்சம் சம்பளத்தெலாம் கொடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு இன்னும் தேவைகள் இருக்குது. இதால் பூர்த்தி செய்யலை. அன்றாடம் சாப்பாடு தான் இது வந்து வருமானம் போதுமானதாக இருக்குது. எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த தொழிலை செய்கிறீங்க? இதை யாருக்கெல்லாம் நீங்கள் தயாரிக்கிற இந்த முறுக்கு, இந்த பொருள், இந்த உணவு பொருளை யாருக்கு விற்பனை செய்கிறீங்க? நான் ஒரு கடை வியாபாரி தான் கொடுத்து கொண்டு வரேன். வீட்டிலையும் வந்து வாங்குவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் அப்படி வந்து வாங்குவாங்க. சிறு பிள்ளைகள் வருவாங்க. சில மார்க்கெட்டுகள் செய்கிற டைமில் டிஎஸ் ஆஃபீஸால் அறிவிப்பாக. அதுக்கும் சாமான்களை கொண்டு விற்று கொண்டு வரேன். ஒரு சில இடங்கள்லையும் வெளியேயும் கொண்டு போகிறேன். நான் வியாபாரம் வீட்டில் இல்லாத டைமில் கடையில் வியாபாரம் இல்லைண்டா ஒரு வெளியே கொண்டு விற்று கொண்டுட்டு வரேன். இதோட மற்ற உதவிகள் எனக்கு தேவையாக இருக்குது. தினமொன்றுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு தயாரிப்பீங்க? எத்தனை கிலோ இதில் செய்வீங்க? குறைஞ்சது 10 கிலோக்குள்ளே தான் செய்யலை. 10 கிலோ நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் எவ்வளவு அதில் வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி? குறைஞ்சது ஒரு 1300 ரூபா
சில டைம் 1500 அப்படி. வீட்டில் விற்கிறதால எனக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும், கடை கொடுக்கறதால லாபம் குறையும் எனக்கு. இதே தொழிலை நீங்கள் மேலும் விரிவுபடுத்தி அதிகமாக தயாரிப்புகளை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு சாமான்கள் தான் போதாது, முதலீடு போதாது. நான் சின்ன முதலை கொண்டு தான் அதை கொள்முதல் செஞ்சு கொண்டு வரேன். அதை ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முதல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்ய ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன சிக்கல்களை சவால்களை எதிர்கொள்றீங்க இந்த தொழில் செய்யறதுலையும், நீங்கள் அந்த பொருட்களை சந்தைப்படுத்துகிற விற்கிறதுல என்ன உதவி இல்லை, அதை கொண்டு இசுவாக்குறதுக்கு தானாக தான் போய் இசுவாக்கணும். இப்படி யாரும் முன் வந்து எனக்கு உதவிகள் செஞ்சால் நான் வெளியே இசுவாக்குறதுக்கு உதவிகள் தேவையாக இருக்குது. நீங்கள் இப்படி தனியாக இந்த தொழிலை செய்து உங்களுடைய குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு அவர்களை கல்வியும் போக்கி சிறிய வருமானத்துக்கு செய்வீர்கள். இவ்வாறு ஏனைய பெண்களும் உங்களை போன்று சுயதொழிலே ஈடுபட்டு அவர்களும் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும். அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சுயமாக உழைச்சி நாம் மற்றோட எதிர்பார்க்கக்கூடாது. நாம் உழைச்சி நாம் ஹலாலாக நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம் ஹலாலாக பேணி அதுகளும் நல்ல இதாக சாப்பிடணுமென்று தான் இந்த நோக்கம். மற்றாக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இயலாத பட்சத்தில் இனி அவளோட நாட்டம் ஏதோ என்ன சொல்கிறது தெரியாது. எனக்கு சகோதரங்கள் உதவி யாரும் இல்லை, யாரும் வந்து பார்க்குறல்ல. தாயும் இருக்கா 70-75 வயசு, அவை நான் தான் பார்த்துருக்கேன். அசுவசம திட்டம் எனக்கு இல்லை. இந்த வருமானத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு நாளை தொழில் செய்யலையாமென்றால் வீட்டு நிலப்பாடு கஷ்டம்தான். சரி.